Hello friends, Assalamu alaikum and vanakkam. Welcome to Yas Cooking Channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சண்டே நாளே நமக்கு வழக்கமான நாளை விடவே ரொம்ப பிஸியான நாளா போயிடும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைகளே கரெக்ட்டா இருக்கும். அந்த மாதிரி இந்த சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மீன் மார்க்கெட் போனது, மீன் சமைச்சதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். காலையில் ஒரு 6 மணி போல் அப்படியே மீன் மார்க்கெட் கிளம்பிட்டோம். நாங்கள் இன்றைக்கி போகிற டைமே ரொம்ப லேட்டாக தான் போயிட்டுருக்கோம். சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம மீனெல்லாம் பார்த்து வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய கூட்டம் வந்துடும். கூட்டம் வரும்போது நம்மளால் பார்த்து வாங்கவே முடியாது. காலையில் நேரம் அப்படியே கிளம்பும்போது இந்த சில்லான காற்று நம்ம மேலே படும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ மீன் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆயாச்சு. ஒரு மீனாக பார்த்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு டைமே பத்தாது. நிறைய வெரைட்டியான மீன் வச்சுருப்பாங்க. எது வாங்கணும் எது வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஐடியாவே நமக்கு வரவே வராது. நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கா மீன் தான் சாப்பிடுவோம். அதிகமாக அந்த மீன் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு போனோன்னையும் அந்த மீனை எடுத்துருவோம் நாங்கள். அடுத்ததாக மத்தி மீன், அயில மீன் இந்த மாதிரி கடல் மீனாக பார்த்து வாங்குவோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த டேம் மீன்லாம் வாங்காமல் கடல் மீனாக தான் பார்த்து எப்போவுமே வாங்குவோம். அதுவும் இல்லாமல் போனால் அப்படின்னா ஒரு வெரைட்டி மீன் மட்டும் வாங்க மாட்டோம். ஒரு 2-3 வெரைட்டியாக பார்த்து வாங்கினா தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நண்டு கொஞ்சம் வாங்கிட்டோம். நண்டு எங்கள் வீட்டில் யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டோம். மீன் வாங்கி முடிச்சாச்சு. அடுத்ததாக இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக வெளியில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரணும். அவங்க தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரமே மீன் மார்க்கெட் வந்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த சில்லான காற்று, அந்த வெயில் வரக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு டயர்டு இல்லாமல் நல்லாயிருக்கும். லேட்டாக வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னா திருப்பி வரும்போது ரொம்ப வெயில் அந்த மாதிரி ஆகும்போது நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சீக்கிரமே போயிடுவோம். நாங்கள் போன டைம் ரொம்ப லேட்டு தான். இன்னுமே சீக்கிரமே போயிடுவோம் எப்போவுமே. அடுத்ததான் அப்படியே வெளியில் பார்த்தா தக்காளியெல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. பாருங்கள், நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சு. தக்காளி இல்லை சொல்லிவிட்டு அது கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே திருப்பியும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப ஃபுல்லாக நான் வீடியோ போடலை. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் ஃபுல்லாக போடலை. வீட்டுக்கு வந்தோடனையும் மீனெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் வந்தோடனே உப்பு போட்டு வச்சுருவேன். கழுகுறப்போ தான் தண்ணி ஊற்றி கழுகுவேன். எப்போவுமே அந்த மாதிரி உப்பு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நாங்கள் வாங்கின மீன் பார்த்திங்க அப்படின்னா சங்கரா மீன் கொஞ்சம் வாங்கினோம், நண்டு வாங்கியிருக்கோம், நெத்திலி மீன் வாங்கியிருக்கோம், கிழங்கா மீன் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் உப்பு போட்டு வச்சுட்டு அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பூரி, அப்புறம் பூரி கிழங்கு. பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மீனெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி புளி ஊற போட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கோம். நிறைய புளி எடுத்து இந்த மாதிரி ஊற போட்டிருக்கேன். தேவையான அளவு மட்டும்தான் இதில் சேர்த்துக்குவேன், மீதி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. இப்போ எல்லாமே கழுகி க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், இது நெத்திலி மீன், இது சங்கரா மீன், இதுவும் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கிழங்கா மீனும் சுத்தம் பண்ணியாச்சு. அப்புறம் நண்டு க்ளீனாக இருக்குது. எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கே நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நண்டு சூப்பு வைக்கணும். கிழங்கா மீன், நெத்திலி மீனெல்லாம் பொரிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு சங்கரா மீன் போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். நாங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்தோம் ஒரு மசாலா. இது நல்லாயிருக்கும். ஒரு டைம் வாங்கி பார்த்தப்போ நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வீட்லேயே மசாலா அரைச்சி போடுற அளவுக்கு டைம் பத்தாது. அதனால் இந்த மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதோட அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு இதை கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கும். நான் வீட்டிலலாம் எப்போவுமே வீட்டில் மசாலா சேர்த்து செய்வேன். அப்படி இல்லாத பட்சத்தில் ஜேபி மசாலா யூஸ் பண்ணுவேன். அதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மீன் மார்க்கெட் போயிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மசாலா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு டைம் வாங்கி சமைக்கிறப்போ. அதனால் இதே இன்றைக்கி வாங்கிட்டு அதை தான் போட்டு மசாலாலாம் தடவிட்டுருக்கேன். நெத்திலி மீனுக்கும் அதே மசாலா, கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு போட்டுட்டு தடவி வச்சிட்டோம் அப்படின்னா அரிசி மாவு போடும்போது நல்லா மொறுமொறுப்பாக வரும். கடலை மாவு போடுவேன், அது இல்லாதனால இன்றைக்கி அரிசி மாவு சேர்த்திருக்கேன்.
இந்த மாதிரி வேலைகளை முன்கூட்டியே நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மீன் வந்து லேட்டாக மசாலா தடவணும் அப்படின்னா லேட்டாக மசாலா பிடிக்கவே பிடிக்காது. அதனால் இப்போது மசாலா தடவி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுத்தது தான் குழம்பு வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா மீன்லேயும் படுற மாதிரி ஈவனாக மசாலா தடவியாச்சு. இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்தது குழம்பு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நண்டு சூப் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் நண்டெல்லாம் போட்டுட்டு சீரகம் மிளகு ரெண்டையுமே ஒரே அளவில் எடுத்து நான் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்திருக்கேன். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி பச்சையாக மசாலா நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவரு. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு இதை மூடி வச்சாச்சு. இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக குழம்புக்காக தேங்காய் மீடியம் சைஸ் ஒரு தேங்காய் எடுத்தேன். தக்காளி நல்ல பழுத்த தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 6 பல் பூண்டு, இதையெல்லாம் சேர்த்திட்டு இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அது ஒரு அடுப்பில் சாப்பாடு வெந்துட்டுருக்கட்டும்னு அதுவும் வச்சாச்சு. இப்போ மசாலாலாம் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக இங்கே கொதிச்சிட்ருக்கு நண்டு சூப்பு. அது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா வந்து கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிருக்கு. நம்ம மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு வெந்து ரெடி ஆயிரும். ஒரு பக்கம் நம்ம வந்து இன்னொரு வேலையை பார்த்துட்ருக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கடைசியாக தாளிச்சிட்டோம் அப்படின்னா இதோட வேலை முடிஞ்சிருச்சு. நண்டெல்லாம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. சூப் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரியே ஆட்டுக்கால் சூப்பு வைக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு தாளித்து அதில் கொட்டிட்டோம் அப்படின்னா நண்டு சூப் ரெடி ஆயிரும். தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிக்கும் போது நல்லா இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சதையும் இதில் ஊற்றிட்டு திருப்பியும் ஒரு டைம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. அதை இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சர்வ் பண்ணிட்டேன். மற்றவங்களுக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நம்மளும் குடிச்சிட்டு அப்படியே வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நண்டு சூப், ஆட்டுக்கால் சூப், இந்த மாதிரி சூப் ஐட்டம் எல்லாம் செஞ்சோன்னே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் மசாலாலாம் அரைச்சி வச்சு குழம்பு செய்ய ரெடியாக இருக்குது. மண் சட்டியில் தான் இன்றைக்கி நான் குழம்பு வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவில் வெந்தயம் சேர்த்திட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் 1 கைப்பிடி அளவில் வெங்காயம் சேர்த்து தாளித்து விட்டுட்டேன். பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திட்டு அதோட 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தி அதையும் நல்லா மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டேன். அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா, தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சா இந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். பச்சையாக அரைச்சதுனால நல்லா கொதிக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சிருச்சு. வறுத்து அரைக்காதனால நல்லா கொதிச்சாதான் வந்து மீன் அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லாயிருக்கும். திருப்பியும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு
அடுத்ததான் கரைச்சி வச்சுருக்கிற புளி, தேவையான அளவு புளி மட்டும் நான் எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திங்கன்னா போதும். புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே அவங்கவுங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். அது அளவுகள் சொல்லவே முடியாது. ஒருத்தர் ஒரு மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிடுவோம். புளி கரைசலையும் சேர்த்து அதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்திட்டு இதை மூடி வச்சுட்டேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். அடுத்ததாக மீனெல்லாம் இதில் போட்டுடலாம். மீனை சேர்த்திட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணால் முடிஞ்சு வேலை. இப்போ எல்லா மீனையும் போட்டாச்சு. போட்டுட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சுட்டு அடுத்தது மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணணும். மீன் வறுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கிழங்கா மீன்லாம் வறுத்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வறுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் எப்போ மீன் வாங்கினாலும் சரி, கிழங்கா மீன் இல்லாமல் அந்த அன்னைக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அதுதான் கிழங்கா மீன் தான் சாப்பிடுவாங்க விரும்பி. மற்ற வேறு மீன் வாங்கும்போது சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் எப்போவுமே மெயினாக இந்த மீனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா மீன் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்குவோம். பொதுவாக மீன் மார்க்கெட் போயிட்டோம் அப்படின்னா ஒரு வகையான மீன் வாங்கிட்டு வரக்கு மனசே இதாகாது. நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அங்கே போகிறது. அந்த மாதிரி ஒரு 2-3 வெரைட்டி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீன்லாம் வறுத்து எடுத்துட்டு அடுத்தது நெத்திலி மீன் மசாலா தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து வறுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. சண்டே ஃபுல்லாக சரியாக இருக்கும் லேடிஸ்க்கு பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு மற்ற நாள் வேலைன்னு சொல்லி புலம்புவோம். ஆனால் சண்டே தான் ரொம்ப ரொம்ப வேலையாக இருக்கும். ஆனால் மத்தியானம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். மற்ற நாள் நைட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியாது. நைட் டின்னர் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் சண்டே பொறுத்த வரைக்கும் நைட் டின்னர் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெத்திலி மீனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு என்னைக்காவது சண்டே சமைக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ஹோட்டலில் சாப்பிடுவோம். எல்லா நாளும் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் சரிப்பட்டு வராது. வீட்டிலையே சமைச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு அந்த நாள் நல்லா போகும். இப்போது எல்லா மீனும் வறுத்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கிடையில் நம்ம சமைக்கிறதுக்குள்ளே நிறைய பாத்திரம் சேர்ந்துடும். அது ஒரு பக்கம் கழுகணும். 10 கை வேணும் அந்த அன்னைக்கு. இப்போ லஞ்ச் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாடு, அதோட மீன் குழம்பு. மீனெல்லாம் நல்லா ஈவனாக வெந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. நான் 2-3 வகையாக மீன் குழம்பு வைப்பேன். ஒரே மாதிரி டைப்பில் எப்பவுமே வைக்க மாட்டேன். அதோட மீன் வறுவலும் ரெடியாக இருக்குது. இப்படி தான் அந்த நாள் சமைக்க, தூங்க, சாப்பிடன்னு சொல்லிட்டு அந்த நாள் ஃபுல்லாக அப்படி தான் போச்சு. உங்களுக்கெல்லாம் சண்டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட லஞ்ச் இன்னைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.